இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காடை தான் செய்ய போகிறோம். தேவையானது வந்து சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி பழம். ஸ்பைசஸ் வந்து பட்டை, ஸ்டார் பூ, கிராம்பு, அன்னாச்சி பூலாம் எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காடை 4 காடை நான் வாங்கினேங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய விட்டுறணும். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைஸ் எல்லாம் வந்து ஸ்பைஸை சேர்த்து வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போடணும். வெங்காயம் நல்லா போட்டு வதங்க விடணுங்க. வதங்க விட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மல்லித்தலை சேர்த்துக்கணும், அந்த மறந்ததுனால இப்போ சேர்த்துக்கணும். மல்லித்தலையை சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காடை, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காடையை சேர்த்துட்டு அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த இதோட ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து நல்லா கறியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த வேர்வை தண்ணியிலே வந்து நம்ம கறி கொஞ்சம் குக் ஆகி வந்துடும். பாதி குக் ஆனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியது தான். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் வந்து கறியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு இது குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிரேவி செய்யலான்ட்டாங்க நான் முடிவெடுத்து செஞ்சேன். அது பார்த்தா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இது கிரேவியாக செஞ்சால் நான் வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட முடியாது, சரி கொஞ்சம் குழம்பாவே இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேங்க. இதுக்கு பேர் குழம்புன்னு வைக்கிறதா கிரேவின்னு வைக்கிறதான்னு தெரில, நீங்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. நல்லா அப்படியே மசாலாலாம் தண்ணியில் வந்து இது பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் குக் ஆக விட வேண்டியதாங்க. கறியெல்லாம் வேகணும் இல்லையா, அதை வந்து நம்ம அப்போ தான் மூடி போட்டு வச்சுருந்தது வந்து ஒரு அரை வேக்காடு தான் வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த பொடியோட வாசமெல்லாம் போகணும் இல்லையா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா வெந்து வந்துடும் கறி. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை வந்து தூவிட்டோம்னா காடை குழம்பு ரெடிங்க. நான் கிரேவி செய்ய போய் அது குழம்பாக மாறினது தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.